டேய் அண்ணா எப்படி அந்த பாப்பா அர்ஜுன் கிட்ட கொண்டு போய் அந்த லெட்டரை கொடுத்துருப்பா. அதை பார்த்துட்டு அந்த அர்ஜுன் நேரா இங்கதான் வருவான். அவன் வந்தா அவன்கிட்ட எதுவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ஒரே படா போட்டுருங்க. சரி போங்கடா, போங்க சீக்கிரம் போங்க. டேய் போங்கடா. டேய் வாடா. யாரா நீங்க? தெரியலையே மாமா. மாமா 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 தூக்குடா. வண்டிடுறா. என்ன கணேசா போன காரியம் என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, கச்சிதமா முடிச்சாச்சு. அப்படின்னா அந்த அர்ஜுன 3வது மனுஷன் யாருக்கும் தெரியாம வெட்டி போட்டாச்சு. சித்தப்பா சித்தப்பா என்ன சொல்றியா சித்தப்பா? நிஜமாவே அவனை வெட்டிட்டியாலா? அப்ப அவனை கொன்னுட்டியாலா? ஒரு உசிரையே கொன்னுட்டியாலா சித்தப்பா? எதுக்கு சித்தப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? அன்பு செல்வி, பெரியவங்க விஷயம், நீ உள்ள போ. எதுப்பா பெரியவங்க விஷயம்? கொலை பண்றதா? ஒரு மனுஷன் என்ன கெடுதல் பண்ணாலும் அவன் உசிரை எடுக்கிற உரிமை நமக்கு ஏது? அப்படி பண்ணலாமாப்பா? அது எவ்வளவு பெரிய பாவம். அன்பு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குமா? அவன் அந்த எல்லையை மீறிட்டான். எது எல்லை தாத்தா? யார் அவன்? சொல்லுங்க, யார் அவன்? நம்ம உறவுக்காரன் தானே? மனச தொட்டு சொல்லுங்க, அவன் நம்ம சொந்தம் தானே? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டியலா? ஏதோ சின்ன பிரச்சனையில சண்டை ஆரம்பிச்சு 20 வருஷமா பெரிய பகையா வளர்ந்து கிடக்கு. இதால ஊரே ரெண்டாயிடுச்சு. இந்த நிலைமையில நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. அணிய போற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு வந்திருக்கிய. அன்பு, அவன் ஒரு பைத்தியக்காரமா? அவன் செத்தா சாவட்டமா? அவனுக்காகலாம் வருத்தப்பட்டு இருக்க முடியாது. பைத்தியம்னா அவனுக்கு வாழ உரிமை இல்லையா? அப்பா, யார் வேணாலும் சாவலாம்ப்பா, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா யாரையும் கொல்லக்கூடாது, அதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. 20 வருஷம் கழிச்சு ஒருத்தன் ஊருக்குள்ள பேரனை வந்திருக்கான். கொஞ்சம் கோட்டிக்காரத்தனம் புடிச்சவன. அதுக்காக அவனை கொன்னு போடுறதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம். இனி என்னெல்லாம் நடக்குமோ தெரியல. அவங்க உங்களை வெட்டுவாங்க, உங்க ஆளுங்க அவங்கள வெட்டுவாங்க, அவங்க ஆளுங்க உங்க ஆளுங்களை கொன்னுடுவாங்க. இப்படி இந்த ஊரே சுடுகாடா மாறிடும். இந்த சுடுகாடுக்கு நடுவுல உட்காந்துதான் நான் சந்தோஷமா வாழணுமா, இல்ல வாழதான் முடியுமா? நிறுத்துமா. அவன் கொஞ்ச நெஞ்ச அக்கிரமமா பண்ணிருக்கான். பஞ்சாயத்துல அவ்வளவு கண்டிச்சு சொல்லியும் அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே மாறு வேஷத்துல வர்றான்னா எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். வந்ததோட மட்டும் இல்லாம உன் கையில மோதிரத்தை போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திருக்கான். என்னதான் பண்ணட்டுமே? அதுக்காக கொல்லுவியலா? உனக்கு விவரம் தெரியலமா. சொல்ல போனா இதுவே லேட்டு. பஞ்சாயத்துல சொல்லி அவனை கண்டிச்சாச்சு, பொறுமையாவும் சொல்லி பார்த்தாச்சு, மிரட்டியும் பார்த்தாச்சு. எதுக்குமே அவன் அடங்கலன்னா என்னதான் பண்ண சொல்ற? ஆமாப்பா, இவதான் அவன் பொண்டாட்டி. வா தம்பி, வந்து கூட்டிட்டு போயிடுன்னு உன்னை தூக்கி கொடுக்க சொல்றியா? இங்க பாரு அன்பு, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நம்மளோட மண்ணும் நம்ம வீட்டு பொண்ணும் தான் நம்மளோட பெருமை. அத கெடுக்கணும்னு எவனாவது வந்து கைய வச்சான்னா இல்ல பார்த்தாவே தலைய வெட்டிடுவேன். இதுதான் நம்ம வழக்கம். ரொம்ப பெருமையா இருக்கு சித்தப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. உலகம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. மனுஷன் செவ்வாய் கிரகத்திலேயே வாழறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னண்டா இன்னும் கௌரவத்துக்காக கொலை பண்ணிட்டு இருக்கீங்க? அன்பு செல்வி, என்ன இது பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? போமா, உள்ள போமா. அண்ணா விடுங்கண்ணே, சின்ன புள்ள தானே, கொஞ்சம் ஆவேசத்துல பேசுது, பாத்துக்கலாம். அன்பு, ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவன் தப்பு பண்ணா நாங்க வெட்டினோம்.
ஊருக்குள்ள போறவரை எவனையாவது கூப்பிட்டு வச்சா விட்டணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. ஏன் பயம் உங்களுக்கு புரியல சித்தப்பா? இப்ப போலீஸ் வரும், நிச்சயமா நீங்க மாட்டிப்பீங்க. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா சித்தி நிலைமை என்ன, இல்ல எங்க நிலைமை தான் என்ன? அத பத்தி நீ கவலைப்படாதம்மா. ஒரு சின்ன தடையும் கூட இல்லாம முடிச்சிருக்க. யாருக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. ஆஹா ஆஹா, எப்படி சித்தப்பா இவ்ளோ அறிவா பேசுறீங்க? அந்த வீட்ல ஒண்ணுனாலே ஊரே சேர்ந்து நம்மளதான் கை காட்டும். இப்ப போச்சு, எல்லாம் போச்சு. வாழ்க்கையில இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சு. கலா கலா, என்னங்க? அன்பு சொல்லி உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க. சித்தப்பா இப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு போக சொல்றியா? வா அன்பு. அன்பு, பெரியவங்க பேசும்போது தலையிட கூடாது. அக்கா, வா என்ன? அன்பு. வா. தாத்தா, வான்னு சொல்றேன்ல. நீங்க பண்றது சரியே இல்ல. சொன்னா ரொம்ப தப்பு. கேளு. விடுங்க என்ன. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. போ அன்பு. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. போ. சொன்னா கேட்டு பண்றீங்க. சின்ன புள்ள அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். 2 நாள் போச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். ஐயோ ஐயோ என் சாமி, மாப்பிள எங்க இருக்காரு அவரு? மாப்பிள என்ன மாப்பிள இது? என் ஐயாவை இப்படி சாட்சி போட்டாங்களே, எங்க அவரு? சொல்லுங்க மாப்பிள, சொல்லுங்க. அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. இது ஆஸ்பத்திரி, சத்தம் போட்டா திட்டுவாங்க. என் தலையில இடி விழுந்துருச்சே மாப்பிள, எப்படி நான் கதறாம இருக்க முடியும்? சொல்லுங்க மாப்பிள, எங்க அவரு? மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை, நீங்க தைரியமா இருங்க. எப்படியா தைரியமா இருக்கிறது? அவர் தானே என் வாழ்க்கையே. இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது நான் அவரை பார்க்காம இருந்திருக்கேனா? இல்ல அவர் பக்கத்துல நான் இல்லாம தான் போயிருக்கேனா? அந்த மனுஷன் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. பாருங்க, உங்களால சரஸ்வதியும் ரேவதியும் எப்படி அழுகுறாங்க பாருங்க. மாப்பிள, எப்பவும் நீங்க தானே அவர் கூடவே இருப்பீங்க. அந்த சமயத்துல நீங்க எங்கம்மா போனீங்க? நீங்க இருந்திருந்தா அவரை ஒருத்தராவது தொட்டு இருக்க முடியுமா? அத்தை நாங்க ஒண்ணு நினைச்சோம், ஆனா வேற ஒண்ணு நடந்துருச்சு. அத்தை அப்புறமா பேசுவோம், இப்போதைக்கு மாமா சரியாகணும், அதான் முக்கியம். அவர் முன்னாடி நின்னு கத்தி பிடிக்க துப்பு இல்லாத கோழ பசங்க பின்னாடி இருந்து வெட்டி இருக்காங்களே, எப்படி மாப்பிள? எப்படி வயசான மனுஷனா அப்படி வெட்டுறதுக்கு மனசு வந்தது அவங்களுக்கு? அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் என்ன உசுரோட நீங்க பார்க்க முடியாது. பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதான் அப்பா தாத்தாக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றாருல்ல. அம்மாடி, தாத்தா ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாருப்பா. அப்படிப்பட்டவரை இப்படி வெட்டி இருக்கானுங்களே, சண்டாளம் பாவிங்க. மாப்பிள மாப்பிள, எனக்கு அவர் உடனே பார்க்கணும். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் அவரை பார்த்தே ஆகணும். சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள. அத்தை, உள்ள ஐசியூல தான் இருக்காரு. டாக்டருங்க வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு யாரும் உள்ள போக முடியாது. வேணா கண்ணாடி வழியா பாருங்க. அவருக்கு என்னென்னமோ பண்றாங்களே, அவரு எப்படி தவிக்கிறாரோ தெரியலையே, எப்படி வலிக்குதோ தெரியலையே. நான் அவர்கிட்ட போகணுமா? அத்தை அத்தை சொன்னா கேளுங்க. இப்படி எல்லாம் பண்ணா ஆஸ்பத்திரியை விட்டு எல்லாரையும் வெளியில அனுப்பிடுவாங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஐயோ, பாட்டி, அழாதீங்க பாட்டி. அநியாயமா உங்களை இப்படி சதைச்சு விட்டானுங்களே, பாவி பசங்க. ஐயோ அம்மா, எங்க தலையில கல்ல தூக்கி போட்டுறாதப்பா, சீக்கிரம் வந்துருப்பா. அம்மாடி, மாமா மாமா எப்படி இருக்காரு? ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா? சார், உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணுமா இல்ல அவருக்கு வைத்தியம் பார்க்கணுமா? என்ன மன்னிச்சிருமா, தெரியாம கேட்டுட்டேன். நீங்க வைத்தியம் பண்ணிட்டே சொல்லுங்க, நாங்க வெயிட் பண்றோம்.
சார் அவர் ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். ஐயோ, சரிம்மா. கடவுளே கடவுளே, உங்களுக்கு அங்க இந்த நிலைமை. ஐயோ, வெட்டு போடும்போது எப்படி எல்லாம் துடிச்சாரோ, இப்ப வைத்தியம் பார்க்கும்போது எப்படி எல்லாம் துடிக்கிறாரோ தெரியலையே. மா, தாயே, இசைக்கு ஆத்தா, என் தாலிய பறிக்க நினைச்சிடாத. 1000 கண்ணுடையாளே, உனக்கு நான் தாலி வாங்கி போடுறேன். அவரை எப்படியாவது என்கிட்ட கொடுத்துருமா, கொடுத்துரு. அம்மா அழாதம்மா, உனக்கு உடம்பு முடியாம போயிட போதுமா. டாக்டர் சொன்னா ஆச்சா? இத பாரு, உனக்கு அப்பாவை பத்தி தெரியும்ல, எதுனாலும் அவரு முடிவு பண்ணணுமா. அம்மா, நிச்சயம் நம்மள இந்த நிலைமையில விட்டுட்டு போக மாட்டாருமா, திரும்பி வருவாருமா. ஆமா பாட்டி, தாத்தாக்கு ஒன்னும் ஆகாது பாட்டி, நல்லபடியா நம்ம கிட்டே வந்துருவாரு பாட்டி. உங்க வாக்கு எனக்கு தெய்வ வாக்கு மாதிரி இருக்கு. அவர் மட்டும் பொழைச்சு வந்துட்டா போதும், அதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏம்மா, இங்க இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, என் பேரனை எங்கம்மா காணோம்? தெரியல அத்தை, எங்க போனாருன்னே தெரியல. இந்த சூழ்நிலையில அது வேற கவலையா இருக்கு. யாராவது என் பேரனுக்கு தகவல் சொல்லுங்களே, சொல்லுங்களே. தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. என்ன நீங்க ஏதோ பொண்டாட்டிய பிரசவ வார்டுல அட்மிட் பண்ண புருஷன் மாதிரி இப்படியே அப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க? என்ன உத்தமன், தெரியாத மாதிரி பேசுறீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வசு கட்டாயமா கோயிலுக்கு விளக்கு போட வருவான். அவளுக்காக தான் வெயிட் பண்றேன். என்னது, வசு மரத்துக்காக வெயிட் பண்றீங்களா? தம்பி, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா தம்பி? அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து வசு வசுன்னு அவங்க பின்னாடியே சுத்துனீங்க. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டோம். ராத்திரி அவங்க வீட்டு செவுரி ஏறி குச்சி போனீங்க, அதுவும் போட்டோன்னு விட்டுட்டோம். பஞ்சாயத்துல நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா தம்பி? சரி, அதையும் போய் தொலைதுன்னு விட்டுறேன் தம்பி. கிளைமேக்ஸா மாறு வேஷம் போட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் அந்த பொண்ணு கையிலேயே மோதிரம் போட்டீங்க. எல்லாத்துக்கும் என்ன வேற கூட்டு சேர்த்துன்னு சுத்துறீங்க. முடியல தம்பி, என்னால முடியல. உத்தமன், என்ன உத்தமன் இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? இத ஒண்ணு ஆவுன்னா சொல்லிடுங்க. ஏன் தம்பி, அந்த பொண்ணு தான் வசு இல்ல அன்பு செல்வின்னு சொல்லுது இல்ல, அதுக்கு இந்த ஊரே சாட்சியா வேற இருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம்? உத்தமன், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவ வசுவான் நான் ஒரு நிமிஷம் கூட சந்தேகப்பட்டதே இல்ல. கட்டாயம் அவ ஏன் வசுதான், அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னது தெளிவா இருக்கீங்க? நீங்களும் உங்க தெளிவும், உங்களால இந்த ஊரே குழம்புனதான் மிச்சம். 2 வீட்லயும் தலையை பிச்சு திரியுறாங்க. அதுவும் அன்பு செல்வி வீட்டுல இப்ப நெருப்பு மாதிரி இருக்காங்க. நாம அங்க இருந்து தப்பிச்சு வந்ததே போன ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியம் நினைக்கிறேன். இப்ப மறுபடியும் அவங்களுக்காக நீங்க காத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சாலோ, இல்ல அவங்கள மீட் பண்ணி பேசுனீங்கன்னு தெரிஞ்சாலோ, நிச்சயம் அவங்க துரத்தி வெட்டுறது கன்ஃபார்ம் தம்பி. வெட்டட்டும், வெட்டிட்டு போகட்டும், அத பத்தி எனக்கு என்ன கவலை? உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டு ஓடிடுவீங்க, நான் இல்ல சிக்குவேன். உத்தமன், நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது உத்தமன். இப்போ வசு விளக்கு போட வருவா. நான் அவகிட்ட போய் பேச போறது கூட இல்ல. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம், நான் அவளுக்கு போட்டு விட்ட மோதிரத்தை போட்டு கலையில கழட்டி வீசிட்டாலும் தெரியணும். அவ்வளவுதான். என்னால முடியல தம்பி, சொன்னா கேளுங்க தம்பி. உத்தமன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துருவா. அவளை பார்த்துட்டு உடனே போயிடலாம். அது எப்படி அவளை கன்ஃபார்மா சொல்றீங்க? என் உள் மனசு சொல்லுது அவ வருவான்னு. ஐயோ, வெட்டு கன்ஃபார்ம் நினைக்கிறேன் தம்பி. ஆனாலும் உங்க உள் மனசு ஓவரா தான் சொல்லுது. ஐயோ கடவுளே, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே. பாடு பாவிங்க, இப்படி பண்ணிட்டாங்களே. என்னதான் பழி வாங்குறதா இருந்தாலும் கொலை பண்ற அளவுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வரணும்? எதுக்குமா இப்படி அழற? இன்னும் என்ன ஆக போகுதோ முடியலடி. பந்தம் பாசம் எல்லாத்தையும் என் மனசுல மறைச்சு வாழ்ந்தனேடி. அதெல்லாம் வீணா போச்சு. அழாதம்மா. அழாம என்னடி பண்ண சொல்ற?
அவன் என் அண்ணன் மகன்டி. அவனுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அவனும் என்னோட ரத்தம் தானே. என் அண்ணன் தான் பாதியில போய் சேர்ந்துட்டான். இவனையும் பாதியிலேயே அனுப்பி விட்டுட்டாங்களே படு பாவிங்க. என்னடி பண்ணுவேன்? ஐயோ, நான் என் அண்ணன் பையனை பார்க்க போறேன். என்னை விடு. அம்மா உட்காருமா, அம்மா உட்காருமா. நீ உன் அண்ணன் மகன் வெட்டுப்பட்டுட்டானேன்னு அழுவுற. எனக்கு இந்த ஊரே வெட்டுக்கிட்டு சாவ போதோன்னு பயமா இருக்குமா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, இந்த ஊர்ல பாதி பேரு நம்ம பக்கம்தான், மீதி பேரு அவங்க பக்கம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் எல்லாருமே உதவி பண்ணிருக்காங்க. அவருக்கு ஒண்ணுன்னா ஜனங்க உயிரியே கொடுப்பாங்க. அப்படி அவங்களோட ஆளுங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தா நம்ம ஆளுங்க அவங்கள அடிக்க போவாங்க. நம்ம ஆளுங்களை அடிச்சா அவங்க ஆளுங்களை அடிப்பாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி வெட்டிக்கிட்டு சாவ போறோம். அதுதான் நடக்க போகுது. நீ சொல்றதும் சரிதாண்டி. நான் தான் அவசரப்பட்டு மாப்பிளைய பொண்ணு பார்க்க வர சொல்லி பிரச்சனைய பெருசாக்கிட்டேன். நடந்த பிரச்சனைக்கு நானே காரணம் ஆயிட்டேனே. ஐயோ, எல்லா பிரச்சனையும் என்னாலதான். என்ன பண்ணுவேன்? அம்மா, எதுவுமே ஆகக்கூடாதுன்னு ஊர்ல இருக்கிற சாமி எல்லாத்தையும் வேண்டிக்கோ. நீ என்னென்னமோ சொல்ற. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கே பயமா இருக்கு. இப்படி எல்லாம் எதுவுமே ஆகாதம்மா. நான் போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் அழாம தான் இரம்மா. நானும் வரேன் அன்பு, நானும் வரேன் அன்பு. ஐயோ இல்லம்மா, நீ வர வேண்டாம். நான் போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன். அப்புறம் பாத்துக்கலாம். கிராமத்துக்கு போறோம். நாட்டுக்கோழி குழம்பு, குறும்பாட்டு கறி, காடை, கௌதாரின்னு விதவிதமா கிடைக்கும். அப்படியே வாய்க்கால்ல குளிச்சுட்டு தோப்புல தூங்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா வந்ததுல இருந்து வழக்கமா சாப்பிட்ற இட்லி தோசை கூட கிடைக்க மாட்டேன். இதுக்கு நம்ம சென்னையிலே இருந்திருக்கலாம். அங்க இருக்கிற வரைக்கும் சோகத்துல குடிச்சிட்டு கும்மால் அடிச்சிட்டு இருந்தாரு. இதுக்கு அதுவே பரவாயில்லன்னு தோணுது. அவராது பொண்டாட்டிக்காக வெயிட் பண்றாரு. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நாம ஏன் இப்படி காயணும்? எதுவும் சரியில்லையே. உத்தமன், கூப்பிட்டீங்களா? இல்லையா தம்பி? இல்ல, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஏன் தம்பி, வெறும் கூப்பிட்ட மாதிரி தானே இருந்தது? இல்ல, திட்டுற மாதிரி இருந்துச்சு, அதான். தம்பி, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? உத்தமன், நானே இன்னும் வசு வரலன்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நீங்க என்னடா? தம்பி, அனாவசியமா அடுத்தவங்களோட மைண்ட் வாய்ஸ் ஒட்டி கேட்கறது அநாகரிகமான செயல். சரி, அதை விடுங்க. வசு ஏன் இன்னும் வரல? என்ன கேளுங்க. நான் உங்க பிஏவா இல்ல அவங்க பிஏவா? அந்த பொண்ணுக்கு 100 ஆயிடுச்சு தம்பி. அங்க பாருங்க, அந்த பொண்ணு வந்துருச்சு. வசு, இங்க இருக்கேன். நீ நல்லதா இருக்கியா? ஹேய் வசு, எனக்கு ஒண்ணும் ஆகல. என்னாச்சு வசு உனக்கு? உனக்கு விஷயமே தெரியாதா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நீ கட்டாயம் கோயிலுக்கு வருவ, உன்னை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்ன விஷயம்? ஐயோ, என்ன குழப்பம்னு தெரியலையே. சித்தப்பா இவனை தானே வெட்டி போட்டுதா சொன்னாரு. இவன் முழுசா நிக்கிறான். அப்ப யார வெட்டி தொலைச்சாருன்னு தெரியலையே. வசு, என்னாச்சு வசு? சொல்லு. நீங்க பெரிய வீட்டு பையன் தானே? ஆமா.
என்னாச்சு? ஏப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்னதான் ஹாஸ்பிட்டல்ல தேடிட்டு இருக்காங்க. என்னையா? என்ன எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல தேடுறாங்க எனக்கு புரியல சார். என்னப்பா உனக்கு விவரமே தெரியாதா? உங்க தாத்தாவை யாரோ வெட்டிட்டாங்கப்பா.